ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை இந்த ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். இன்று நாம் தியானிப்பதற்காக இறைவன் நமக்கு தருகின்ற நற்செய்தி பகுதி மார்க் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சந்திக்கின்ற முக்கியமான ஒரு பிரச்சனை. சொந்த மக்கள் மத்தியிலே அவர் நிராகரிக்கப்படுகின்றார். அவர்களுடைய நம்பிக்கையின்மை காரணமாக அந்த மக்கள் மத்தியிலே எந்த நன்மையையும் ஆண்டவரால் செய்ய முடியவில்லை. இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது இந்த கீழ்ப்படியாமை, இந்த நிராகரிப்பு என்பது ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கிறது. கடவுள் தனக்கென்று மக்களை தேர்ந்து கொண்ட பொழுது தன்னுடைய மக்களிடம் கடவுள் எதிர்பார்த்தது ஒன்று மட்டும்தான். நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடங்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இணைச்சட்ட புத்தகத்திலே 28ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்கிற பொழுது எல்லா மக்களினங்களுக்கும் மேலாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்திலே 13வது வார்த்தை, இவ்வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கடைபிடித்து கீழ்ப்படுகிற பொழுது நான் உங்களை முதல்வனாக உயர்த்துவேனே தவிர கடையவனாக மாற்ற மாட்டேன். எனவே கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் வாழ்க்கையில் தான் அதற்கான ஆசீர்வாதம் உண்டு. யூத மக்களுடைய வரலாற்றில், இஸ்ரேலின் வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது எங்கெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே தோல்வி இருக்கிறதோ, எங்கெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே கண்ணீரும் வேதனையும் இருக்கிறதோ, அங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அவருடைய இறைவாக்கினர்களையும் அந்த மக்கள் நிராகரித்ததும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போனதும் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. அது அன்று மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவின் காலத்திலும் அது தொடர் நிகழ்வாக இருக்கிறது, தொடர்கிறது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுக்கவும், சிறைப்பட்டவருக்கு விடுதலை கொடுக்கவும் நான் வந்திருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்கு இறை வார்த்தை அவர் அறிவிக்கிற பொழுது சொந்த ஊரிலே மக்கள் சொல்லுகிறார்கள், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நீ மரியாளின் மகன் அல்லவா? உன் தகப்பன் ஒரு தச்சன் அல்லவா? நீ என்ன எங்களிடம் பெரிதாக பேசுவது என்று சொல்லி ஆண்டவருடைய பின்னணியை ஆராய்கிறார்களே தவிர அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய இறை வாக்குகள் மீது நம்பிக்கை கொள்ள அவர்களுடைய உள்ளமானது அவர்களுடைய முன்னோர்களைப் போலவே மறுக்கிறது. உள்ளம் கடினப்பட்டு போகிறது. அன்பார்ந்தவர்களே, அங்கே இந்த மக்கள் இயேசுவின் சந்தேகப்படலை, இவர் கடவுளின் மகனாக இருப்பாரோ, இவருடைய வார்த்தை உண்மையாக இருக்கும் என்று சந்தேகப்படலை. மாறாக புறக்கணிக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கிறார்கள். நம்பிக்கை கொள்ள மறுப்பது என்பது இதயத்தினுடைய கடினத்தன்மையினுடைய அடையாளம். அது எனவேதான் வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவால் அங்கே நன்மைகள் செய்ய முடியவில்லை. பல நேரம் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய இறைவாக்கினருடைய தொடர்ச்சியாக குருவானவர்கள் ஆண்டவர் இயேசுவின் குருத்துவத்தில் பங்கெடுத்து கொண்டு மக்களுக்காக பணியாற்ற பங்குகளுக்கு வருகிற பொழுது அதே அணுகுமுறையை தான் நீங்களும் நானும் செய்கிறோம். சில நேரங்களிலே எவ்வாறு யூதர்கள் இயேசுவை புறக்கணித்தார்களோ, அவருடைய பின்னணியை ஆராய்ந்தார்களோ, அதே போல ஒரு குருவானவர் பங்கு தந்தையாக ஊருக்குள் வருகிற பொழுது, பங்கிற்குள் காலடி எடுத்து வைக்கிற பொழுது, இவர் யார், எப்படிப்பட்டவர், இவருடைய பின்னணி என்ன, என்ன ஜாதி இவர், இவருடைய முன்னோர்கள் யார் என்பதையெல்லாம் ஆராய்ந்து கொண்டு பல நேரங்களில் அவருடைய வார்த்தையை கடவுளின் வார்த்தையாக ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நிராகரிக்கின்ற, புறக்கணிக்கின்ற ஒரு வாழ்வின் அனுபவங்கள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. ஓசையா புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை சொல்லுகிற வார்த்தையிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், இறை வாக்கினர்கள் என் மக்களாக எப்ராயிமுக்கு காவலாளிகளாக இருக்கிறார்கள்.
எப்பொழுது ஆண்டவருடைய பணியாளர்களை இறைவாக்கினர்களை நான் புறக்கணிக்கின்றேனோ நிராகரிக்கின்றேனோ அப்பொழுது இறைவாக்கினர் வழியாக இறைவன் தருகின்ற வார்த்தையினால் எனக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாத பாதுகாப்பு உடைக்கப்படுகிறது. நான் அங்கே மீண்டும் மீண்டும் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறேன். கீழ்ப்படியாத மனிதனுடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய வாழ்க்கை இறை பிரசன்னத்திலே பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்க இன்று நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதை யோசித்து நாம் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம் வார்த்தையை நாங்கள் கடைபிடிப்போம், நாங்கள் கேட்டு கடைபிடித்து அதன்படி வாழ்வோம் என்று நாம் தீர்மானித்து ஆண்டவருடைய குருத்துவத்தை பெற்று இறை வாக்கினர்களாக நம்மத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களையும் நாம் ஆதரவோடு கேட்டு கீழ்ப்படிவோம். இங்கே முக்கியமானது, இவ்வாறு இயேசு நிராகரிக்கப்படுகிற பொழுது இந்த மக்களை எப்படி ஆண்டவர் அணுகி செல்லுகிறார். இந்த மக்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார் என்பதற்காக இயேசு அவர்கள் மீது கோபம் கொள்ளல, சபிக்கல, அவர்களை புறக்கணிக்கல. மாறாக தான் அனுபவித்த இந்த மனவேதனையை, மக்கள் என்னை நிராகரித்து விட்டார்களே என்ற மனவேதனையை தந்தையிடம் கொண்டு செல்லுகின்றார். அங்கே தந்தை ஜெபத்திலே அவரை ஆறுதல் படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் எப்பொழுதெல்லாம் நிராகரிக்கப்படுகிறோம், எப்பொழுதெல்லாம் வேதனை புறக்கணிக்கப்படுகின்றோமோ அங்கெல்லாம் நான் யார் என்னை புறக்கணிக்கிறார்களோ, யார் என்னை நிராகரிக்கிறார்களோ அவர்களோடு அல்ல நான் சண்டையிட வேண்டியது. மாறாக அந்த மக்களிடம் என்னை அனுப்பின இறைவனுக்கு அருகிலே நான் முழங்கால் படியிடுகிற பொழுது அங்கே அந்த முழங்கால் யுத்தம் எனக்கான ஆறுதலை தருகிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சில நேரங்களில் பாருங்க, கணவன் ஒரு கருத்தை முன்வைக்கிற பொழுது, மனைவி ஒரு கருத்தை முன்வைக்கிற பொழுது, அல்லது அங்கே உறவுகள் ஒரு கருத்தை முன்வைக்கிற பொழுது அவன் எப்படி இதை சொல்லலாம், உன்னை விட எனக்கு நல்லா தெரியும், நீ ஒன்று பேசாத என்று எல்லாம் கருத்துக்கள் நிராகரிக்கப்படுகிற பொழுது யார் நிராகரித்தார்களோ அவர்களோடு சண்டை போட ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் தான் குடும்பங்களிலே பிளவுகளும் வேதனைகளும் கசப்புகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பங்குகளிலே மக்கள் பங்கு தந்தையின் கருத்துக்களை நிராகரிக்கிற பொழுது அந்த பங்கு தந்தை அங்கே இந்த மக்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு போகிற பொழுது மேலும் மேலும் உறவிலே விரிசல் ஏற்படுகிறது. ஆண்டவருடைய பணியாளர்களாக இருக்கிற நாமும், குடும்ப உறவில உறுப்பினர்களாக இருக்கிற நீங்களும், எங்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் நிராகரிக்கப்படுகிறதோ, அது குடும்பமாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், அந்த கருத்துக்களை நிராகரித்தவர்களுக்கு எதிராக அல்ல நான் சண்டையிட வேண்டியது. அந்த உறவுகளை எனக்காக என் இறைவன் தந்திருக்கின்றார், அந்த இறைவனிடம் நான் சண்டை போடணும். போயிட்டு, ஆண்டவரே நீர்தான் என்னை அங்கே பேச அனுப்பினீர், இதோ இந்த மக்கள் என்னை நிராகரிக்கிறார்களே என்று எரேமியா ஆண்டவரிடம் முறையிட்டது போல நான் இறைவனிடம் இந்த மக்களுக்காக உறவுகளுக்காக முறையிடுகிற பொழுது அங்கே நாம் ஆறுதல் படுத்தப்படுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நிராகரிப்பும் புறக்கணிப்பும் மனித வாழ்க்கையினுடைய ஒரு தொடர் நிகழ்வு என்றும் நடக்கும். அவ்வாறு இருக்கிற பொழுது இயேசுவை போல நம்மை நிராகரித்தவர்கள் எதிராக சண்டை போடாமல் நம்மை நிராகரித்தவர்களை கூட நம் ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்தி அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு என்றும் இன்பமுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும். அன்பு தந்தையே இறைவா, இஸ்ரேல் மக்கள் உம்மை நிராகரித்த பொழுதும் உடைய வார்த்தையை புறக்கணித்த பொழுதும் நீர் அவர்களை புறக்கணிக்கவில்லை. ஆனால் நாங்கள் மனித பலவீனத்தினால் எப்பொழுதெல்லாம் நாங்கள் நிராகரிக்கப்படுகிறோமோ, புறக்கணிக்கப்படுகிறோமோ, அங்கெல்லாம் நாங்கள் பலவீனம் அடைந்து போகிறோம். அந்த பலவீனம் எங்களுக்கு அடுத்தவர்கள் மீது கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்குகிறது. அவ்வாறு இல்லாமல் அன்பு இறைவா, நாங்கள் உம்மை போல அந்த மக்களை குறையோடு ஏற்றுக்கொள்ளவும், அவர்களுக்காக அவர்களை உம் சந்நிதியை உயர்த்தி பிடித்து ஜெபிக்கவும் எங்களுக்கு அருளை தாரும். ஆண்டவர் இயேசு கையாண்ட அணுகுமுறையை நாங்களும் அணுகிச் செல்ல எங்களுக்கு அருளை தாரும். அன்னை மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.